ஓம் சுமுகஸ்ஸைகதந்தஸ்ச கபிலோ கஜகர்ணகः லம்போதரஸ்ச விகடோ விக்னராஜ. முக்கண்ணன் முதல்வனே, முருகனுக்கு மூத்தவனே, அனைத்துக்கும் மூலமானவனே, இறைவா, எங்கள் தலைவா, உன்கிட்ட வாயை திறந்து பேசுறது ரெண்டே பேரு. ஒன்னு சினிமா ஹீரோ, இன்னொன்னு இந்த துபாய் சிங்காரம். ஒரு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி கொடுக்கறதா தம்பிகளுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன். ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களை பார்த்துட்டு போனா நல்லதுன்னாங்க. அப்படியே ஆகட்டும். இப்ப உங்களை பார்த்துட்டேன், இனிமேல் எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். சாமி பிரசாதம். வாங்க வாங்க. இந்த நாள் மட்டும் இல்ல, இனி வரும் நாளெல்லாம் இனிய நாளாக இருக்கணும்னு நீ எனக்கு வாக்கு கொடு. என்ன கேட்டாய்? சரி, ஆசையாவது கொடு. எல்லாம் வெற்றியாகட்டும். என்ன செய்ய காத்திருக்காங்களோ தம்பியே. மற்றா கணேசா, உன்னை நம்பி போறேன். எங்கப்பா உங்க ஹீரோவ? எம்ஜிஆர் காலத்துல இருந்து இன்னி வரைக்கும் ஹீரோனா ஒரு தனி அறிமுகம் வேணும்ல. ஏண்டா, எத்தனை வருஷமா கூட வச்சிருக்கேன். செய்யணும், செத்து போனா செத்து போகணும். அதான்டா விசுவாசம். டேய், அவனை செங்கலோட செங்கலா வேக வைங்கடா. இவன் தாங்க கதிரவன். தப்பானவனுக்கு என்னென்ன தகுதி வேணுமோ அதில் எந்த குறையும் இவன்கிட்ட கிடையாது. இவனோட பலமே இவன் தான். ஆக்குறதுக்கும் அழிக்கிறதுக்கும் கடவுளே தனித்தனியாக தான் இருக்கும். ஆனால் இங்கே ரெண்டுமே இவன் தான். பார்த்தானே, 2 நாள் இந்த ஏரியாவில் தெருவு என்ன பாடுபடுத்துறாங்க. எவன் நமக்கு ஆகாதவனா அவனை கூட்டு வந்து கடையை திறந்து வச்சு கூத்து அடிச்சிருக்கானுங்கண்ணே. ஏன்டா இங்க வண்டி நிப்பாட்டின? என்ன அவன் பைக்குன நம்ம ஆபீஸ் முன்னாடி நிப்பாட்டிருங்க. வண்டி அடிச்சு தூக்குடா தூக்குடா. ஏய் ஏய், அறிவு இருக்கா? வண்டி நிக்காதடா. ஏய் கார பாத்து. என்னண்ணா? டேய், உன் கடைன்னா உன் வாசல் வரைக்கும் தான். சொல்லிருக்கலாண்ணா, நான் எடுத்துருப்பேண்ணா. சொல்லி பழக்கம் இல்ல. சாரிண்ணா, இனிமே அப்படி நடக்காது. வண்டி எடுத்துருவாங்கண்ணா. தம்பி, வளர்ற பசங்க வாழணும், பார்த்துருங்க. சரிண்ணா. அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய த்ரயம்பகாய திரிபுராந்தகாய திரிகாலாக்னிகாலாய காலாக்னிருத்ராய நீலகண்டாய இந்த வந்துடும் தலைவா.
கண்ணில் காட்டி மறைச்சிட்டியே. உருவாருகமிவ பந்தனாத் மிருத்யோர்முக்ஷேயமாமிருதாத். நன்றி கடவுளே. சீக்கிரம் விடு. நம்ம கடத்திலிருந்து வந்திருக்கிற வியாபாரிகள் எல்லாரையும் மனமாற வரவேற்கிறேன். ஒத்த கடையா இருந்த நம்ம தெரு இன்னைக்கு 250 கடையா மாறி இருக்கு. அதுவும் நீங்க நினைக்கிற மாதிரி மொத்த வியாபாரம் இல்லை, சில்லறை வியாபாரம் தான். நான், இந்த மாணிக்கம், இவங்க அப்பா எல்லாரும் இந்த கடையில் நின்று தான் இந்த வியாபாரத்தை கற்றுக்கிட்டோம். ஊருக்கே விலாசம் நம்ம கடத்தரு தான். ஒற்றுமையாக இருக்குன்னு ஆரம்பிச்சு தான் நம்ம சங்கம். நல்லது கெட்டதுன்னு யாருக்கும் எந்த குறையும் வைக்கல. பேச வந்தது அது இல்ல. இத்தனை வருஷம் வரவு செலவு கணக்கு எனக்கு வேணும். இங்க 25 வருஷமா நீங்க மட்டும்தான் தலைவரா? இங்க எல்லாருக்கும் உரிமை இருக்கு. எங்க அப்பனும் நிறைய உழைச்சிருக்கான். இது வரைக்கும் நீங்க தலைவரா இருந்தது போதும். இனி நான் தான் தலைவர். நீங்க பண்ணதை விட நான் சிறப்பா பண்ணுவேன். என்னையா பேசுறீங்க? என்ன கேக்குறீங்க? சரிப்பா, அதுக்கு அவகாசம் வேண்டாமா? அட சும்மா இருந்த. நாளைக்கு பேசி ஒரு முடிவை சொல்லுங்க. ஆத்திரப்படாம பேசு. இது சட்டுப்பட்டு பேசி முடிவெடுக்க வேண்டிய காரியம் கிடையாது. புரியுதா? இங்க இருக்கிறது யாருங்கிறத நான் முடிவு பண்ணிக்கிறேன். அட விழுகருப்பு, சின்ன பையன், அவன் பேசுறத பெருசா எடுத்துக்காத. எல்லாருக்கும் வர்றேன். நல்ல விஷயத்த ஒழுங்கா நடத்த விட மாட்டாங்களே. மாமனை எதிர்த்து பேசினா மட்டும் இல்லடா, எதுக்க வந்தாலே கொன்னே விடுவேன்.